சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை பெங்களூரிலிருந்து சகோதரர் கனி அவர்கள் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த ஹாட் சீட்டில் அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சகோதரர் யார் என பார்ப்போமா? அந்த வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் யாருக்கு வழங்குகிறார் என்று சொன்னால், கோவை மாநகர் மாவட்டம் அஸ்கர் ஆசிப் அவர்கள் இந்த ஹாட் சீட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். நம்மோடு இந்த ஹாட் சீட்டில் அமர வந்திருப்பவர் அஸ்கர் ஆசிப், கோவை மாநகரத்தில் இருந்து வந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். பங்கேற்கலாம் அந்த போட்டியில், உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்கர் ஆசிப், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். பிஎஸ்சி ஐடி. பிஎஸ்சி ஐடி படிச்சுட்டு. ஐடி படிச்சுக்கிட்டீங்களா? நிகழ்ச்சி பற்றி ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். 8 கேள்விகள் கேட்கப்படும். 8 கேள்விகளில் முதல் ரவுண்டு, அதில் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் வழங்கப்படாது. இரண்டாவதாக 3 கேள்விகள் கேட்கப்படும் இரண்டாவது ரவுண்டில். அதில் 50-50 சாய்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மூன்றாவது ரவுண்டில் 3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் நீங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிகழ்ச்சியிலிருந்து இடையில் செல்லலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பதில் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நிகழ்ச்சியிலிருந்து இடையில் விலகிக் கொள்ளலாம். என்ன பரிசுகள் பெற்றிருக்கிறீர்களோ அந்த பரிசோடு நீங்கள் வெளியேறிக் கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாம். தயாராக இருக்கீங்க? தயாராக இருக்கேன். எவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? இன்ஷால்லா பார்க்கலாம். உள்ளே போங்க, பார்ப்போம் எவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்றீங்கன்ட்டு. நம்மோடு இந்த ஹாட் சீட்டில் அமர்ந்து இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடியவர் கோவை மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த அஸ்கர் அலி அவர்கள். அவர்களுக்கான முதல் கேள்வி, லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? தலாக், சாப அழைப்பு, குலா, டி சாட்சியாளர்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ தலாக், பி சாப அழைப்பு, சி குலா, டி சாட்சியாளர்கள். பி சாப அழைப்புகள். சாப அழைப்பு அல்லாஹ்வுடைய லகனத்தை கேட்பதா? அதுதான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். லாக் பண்ணிடலாமா? ஸ்டாப் பண்ணு. படிச்சிருக்கீங்களா சம்பந்தமா? படிச்சிருக்கேன். கொஸ்டின் பண்ணி படிச்சிருக்கீங்க. கன்ஃபார்ம் தான். அரபி வார்த்தைக்கு சாப அழைப்பு தான் அர்த்தம். சரியான பதிலா? சரியான பதில். சகோதரர் பி சாப அழைப்பு என்ற பதிலை சரியான பதில் என சொல்லியிருக்கிறார். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் அஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 24வது அத்தியாயம் 6வது வசனத்தில், தம் மனைவியர் மீது விபச்சார குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத போது தான் உண்மையாளர்களில் உள்ளவன் என்று அல்லாவின் மீது 4 முறை சத்தியம் செய்வதே அவர்களில் ஒருவருடைய சாட்சியாகும். அல் குர்ஆன் 24வது அத்தியாயம் 6வது வசனம். அஸ்கர் ஆசிப், இரண்டாவது கேள்விக்கு போயிடலாமா? அஸ்கர் ஆசிப்புக்கான இரண்டாவது கேள்வி, நரகத்தில் இறைமறுப்பாளர்களின் 2 தோல் புஜங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும்? நரகத்தில் இறைமறுப்பாளர்களின் 2 தோல் புஜங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏ 6 நாட்கள் கடக்கும் தூரம், பி 2 நாட்கள் கடக்கும் தூரம், சி 3 நாட்கள் கடக்கும் தூரம், டி 5 நாட்கள் கடக்கும் தூரம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி 3 நாட்கள் கடக்கும் தூரம். ஆப்ஷன் சி 3 நாட்கள் கடக்கும் தூரமா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? ஸ்டாப் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஜி சி 3 நாட்கள் கடக்கும் தூரம் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலை சகோதரர் அஸ்கர் ஆசிப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 2 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி இஸ்லாமிய ஒழுக்கங்கள் புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 6551வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்தில் இறை மறுப்பாளனின் 2 தோல் புஜங்களுக்கிடையே உள்ள தூரம் துரிதமாக பயணிப்பவர் 3 நாள்கள் கடக்கும் தூரமாகும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆதாரம் புகாரி 6551. அஸ்கர் ஆசிப்
போன வாரம் ஜும்மா எங்கே போனீங்க? செல்வபுரம் கிளை பயணி. ஜும்மா பயான் கேட்டீங்களா? பயான் பண்ணக்கூடிய நபரா? பயான் பண்ண வேண்டி வந்தோம். பயான் பண்ணுறீங்களா? என்ன தலைப்பில் பேசுனீங்க? அந்த இடத்துல ரமலானை வரவேற்போம் தலைப்பு. ரமலானை வரவேற்போம். என்ன ரமலானை வரவேற்போம்ல என்ன தலைப்பு? அதாவது ரமலானுடைய மாதத்தை வந்து பயனுள்ள வகையில் கழித்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமலான் அவர்களை விட்டு கடந்து சென்று விடுகிறதோ அவர்கள் நாசமாகட்டுங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க எச்சரித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்த மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கு. இதா தஹல சஹ்ரு ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபு ஷமா வ குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம் வசூல்சிலத்தி சயாத்தீன். இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான் சங்கிலியிட்டு கட்டப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அருள் நிறைந்த மாதமாக இருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம எப்படி பயனுள்ள வகையில் அமைத்துக்கணும், வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அதிகமான அமல்களை இந்த மாதத்தில் நம்ம செய்யணுங்கிறத வலியுறுத்தி இந்த தலைப்புக்குட்பட்டு நான் பேசியிருக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியும் ரமலானில் ஒரு மார்க்க அறிவை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போயிடலாமா? போயிடலாம். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்வார்கள், காரணம் என்ன? ஏ ஓதி பார்க்க மாட்டார்கள், பி சகுனம் பார்க்க மாட்டார்கள், சி அல்லாஹுவை சார்ந்து இருப்பார்கள், டி மேற்குறிப்பிட்ட அனைத்தும். கேள்வி நல்லா படிச்சுங்க, உங்களுடைய டைம் ஸ்டார்ட். 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்வார்கள், காரணம் என்ன? ஆப்ஷன் டி மேற்குறிப்பிட்ட அனைத்தும். மேற்குறிப்பிட்ட அனைத்தும். ஓதி பார்க்க மாட்டார்கள், அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருப்பார்கள். இவர்களுக்கு தான் 70,000 நபர்களில் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகிறார். இந்த பாக்கியம் இந்த 3 பண்பு அந்த காலத்தில் இந்த 3 விஷயங்களும் செய்யப்பட்டு கொண்டிருந்தது, பெரும்பாலானவர்கள் செய்தார்கள். சரியான பதிலா டி கன்ஃபார்மா? சரியான பதில். கம்ப்யூட்டர் ஜி டி லாக் பண்ணுங்க. சகோதரர் அஸ்கர் அவர்கள் சரியான பதிலை சொல்லி 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி யாசின் விளக்க உரை புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 6472வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் 70,000 பேர் விசாரணை ஏதுமின்றி சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் யாரெனில் ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், தம் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனையே சார்ந்திருப்பார்கள். ஆதாரம் புகாரி 6472. அஸ்கர், 4வது கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்க. கேள்வி ரொம்ப இலகுவா இருக்கிறதா நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? கடினமாக தான் இருக்குது. கடினமாக தான் இருக்கு. அப்போ 4வது கேள்வி, கபிடஜி அஸ்கருக்கான 4வது கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நரகத்தில் இறைமறுப்பாளர்களின் பல் எவ்வளவு பெரிதாக இருக்கும்? ஏ திகாமா மலை, பி உஹது மலை, சி சபா மலை, டி தூர் மலை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். உங்களுக்கான 4வது கேள்வி இது. இதை நீங்கள் சரியான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். ஆப்ஷன் பி உஹது மலை அளவிற்கு. உஹது மலையா? உஹது மலையோட பெரியதாக இருக்கும். நீ நல்லா யோசிச்சுக்கிட்டீங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஆப்ஷன் பி உஹது மலையை விட பெரிய அளவு இருக்கும். படிச்சிருக்கிறேன். அந்த படிச்சிருக்கீங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். தவறான பதில் சொன்னீர்களா வெளியில போயிருவீங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி உஹது மலை. இதுவரை மிக சிறப்பாக விளையாடி கொண்டு வந்த அஸ்கர் அவர்கள் மீண்டும் சரியான பதில் சொல்லி தனது 5வது கேள்விக்கு செல்கிறார்கள். நரகத்தில் இறைமறுப்பாளர்களின் பல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதற்கு உஹது மலை அளவிற்கு என்பதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் 5479வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை சகோதரர் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் வரலாறு புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான 5வது கேள்விக்கு செல்லலாமா? செல்லலாம். கோவை மாநகரத்திலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய அஸ்கர் அவர்களுக்கான
ஐந்தாவது கேள்வி, தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவர் மறுமை நாளில் எவ்வாறு வருவார்? உங்களுக்கான ஆப்ஷன்: ஏ முகத்தில் சதை இல்லாமல், பி உடல் மாற்றிப்பட்டவனாக, சி தலை இல்லாதவனாக, டி முடி இல்லாதவனாக. டைம் ஸ்டார்ட். ஏ முகத்தில் சதை இல்லாமல், பி உடலில் மாற்றி அமைக்கப்பட்டவனாக, சி தலை இல்லாதவனாக, டி முடி இல்லாதவனாக. ஆப்ஷன் ஏ, முகத்தில் சதை இல்லாமல் நாளை மறுமை நாளில் அவர்கள் வருவார்கள். ஆப்ஷன் ஏ. ஏ ஏ சரியான பதிலை சகோதரர் அஸ்கர் அவர்கள் சொல்லி ஈமானின் அடிப்படைகள் என்ற புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இதுவரை மிக சிறப்பாக சகோதரர் அஸ்கர் அவர்கள் வருகிறார்கள். அவருக்கான 6வது கேள்வி செல்வதற்கு முன்பாக இந்த செய்தி புகாரியில் 1474வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளில் வருவான். ஆதாரம் புகாரி 1474. சகோதரர் அஸ்கருக்கான 6வது கேள்வி, நாங்கள் தான் அல்லாஹ்வின் புதல்வர்கள் என்று கூறிய கூட்டத்தார்கள் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்: யூதர்கள், கிறிஸ்தவர்கள், பி நெருப்பு வணங்கிகள், சி இறை மறுப்பாளர்கள், டி முஸ்லிம்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் சத்திய முழக்கம் ஒரு வருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுவீர்கள். நீங்கள் இடையில் சென்றால் உங்களுக்குரிய பரிசு வழங்கப்படும், ஆறுதல் பரிசு வழங்கப்படும். ஆப்ஷன் ஏ, யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் நாங்கள் அல்லாஹுவின் புதல்வர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்களா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய புதல்வர்கள் என்கிறார்கள். சரியான பதிலா? சரியான பதில். இது எதுல ஆதாரம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதாவது மறுமையினுடைய நாளில் சொர்க்கத்திற்குரிய மக்கள் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களும் இருப்பாங்க, நம்பிக்கை கொண்டு பாவம் செய்த மக்கள், நம்பிக்கை கொண்டு நன்மை செய்த மக்கள் இருப்பாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலையை வணங்கினவங்க எல்லாம் அப்படி இப்படி இருப்பாங்க. அதில் சிலையை வணங்கினவங்க எதை அவர்கள் வணங்கினார்களோ அந்த பொருட்களுக்கு பின்னால் போய் இறுதி கட்டத்தில் நரகத்தில் விழுந்துருவாங்க. அதில் நயவஞ்சர்கள்லாம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. நீங்கள் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அல்லாஹுடைய மகனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல்களை ஹதீஸ்களை படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த இதை தகவலை வச்சு நம்ம யூதர்கள், ஏ என்பது யூதர்கள், கிறிஸ்தவர்கள். பாப்போமா, கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. ஏ யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்பது சரியான விடை. இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 18வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்வின் புதல்வர்கள், அவனது நேசர்கள் என்று யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கூறுகின்றனர். ஆதாரம் அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 18வது வசனம். நீங்க படிச்சுக்கிட்டே பயானுக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆமாங்க பை, போயிட்டு இருக்கேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பை. என்ன சொல்றாங்க? எவ்வளவு பேர் நேர்வழி பெற்று இருக்கிறாங்க? அதாவது நம்ம இப்போ எடுத்து சொல்லும்போது என்ன ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. இஸ்லாத்தை குறித்து, அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசும்போது புதுசாக நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கே, ஆர்வமாக கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி மார்க்கத்துக்கு அதாவது மூசா நபியுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அவங்க மார்க்கத்தை எத்தி வைக்கும் போது ஒவ்வொரு வரலாறு சம்பவங்களாக நம்ம அவங்க இடத்துல எடுத்து சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் விரும்பி கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது போக இஸ்லாம் என்னென்ன மனிதநேய பணிகளை எல்லாம் சொல்லுதுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். சட்டத்திட்டங்களை சொல்லாமல், கொள்கையை சொல்லாமல், மனிதர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தை போதிக்குது, சமுதாய பணிகளை போதிக்குது. அத்தீனுன் அந்நசீகா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது தான், அதெல்லாம் அடிப்படை கொள்கையாக கொண்டு இருக்குன்னு சொல்லி சமுதாய பணிகளை எல்லாம் எடுத்து காட்டி மார்க்கம் சொல்லுகிற இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இந்த வயதிலேயே ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கான். அழைப்பு பணியை செய்வது, மனமுகந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கான கூலியை மறுமையில் முழுமையாக கொடுக்கட்டும். உங்களுக்கான 7வது கேள்வி, யூதர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள், அந்த பெயர் என்ன? மசீஹ், பி முகமது,
சி உசைர், டி ஈசா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். உங்களுக்கான கேள்வி, யூதர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள், அந்த பெயர் என்ன? ஆப்ஷன் சி உசைர். உசைர் அதுதான் அல்லாஹ்வுடைய மகனுடைய பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். இது சம்பந்தமா ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா ஹதீஸ்? திருமறை குரான்ல படிக்கும் போது இந்த தகவலை நான் அறிஞ்சிருக்கிறேன். லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் சி என்கின்ற ஆன்சரை அஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சி என்பது சரியான விடை. 7 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நடுநிலை சமுதாயம் ஒருவருடைய சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார் அஸ்கர் அவர்கள். அல் குரானில் 9வது அத்தியாயம் 30வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. யூதர்கள் உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். ஆதாரம் அல் குரான் 9வது அத்தியாயம் 30வது வசனம். அஸ்கர் அவர்கள் மிக சிறப்பாக நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்று மார்க்கம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கான 8வது கேள்விக்கு செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மோடு கோவை மாநகரத்திலிருந்து அஸ்கர் அவர்கள் பங்கேற்று பல்வேறு மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி இதுவரை 7 கேள்விகளுக்கு பதிலை சொல்லி பரிசுகளை வென்றிருக்கிறார். அவருக்கான 8வது கேள்வி, ஏக இறைவனை மறுப்போரின் செயல்களுக்கு எந்த நீரை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான்? ஏ பனிநீர், பி காணல் நீர், சி சுடுநீர், டி தண்ணீர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஏக இறைவனை மறுப்போரின் செயல்களுக்கு எந்த நீரை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான்? ஆப்ஷன் பி காணல் நீர். அதை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் ஏக இறைவனை மறுப்பவர்களுடைய செயல்களுக்கு. சரியான பதிலா? சரியான பதில் ஆப்ஷன் பி. உங்களுக்கு டைம் இருக்கு. தவறான பதில் சொன்னீங்கன்னா இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேற நேரிடும். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். சரியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? தப்பு. சகோதரர் அஸ்கர் ஆசிக் அவர்கள் பி காணல் நீர் என்கின்ற சரியான பதிலை சொல்லி இந்த போட்டியின் அடுத்த கட்டத்திற்கு 2வது சுற்றுக்கு தகுதியாகியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் அல் குரானில் 24வது அத்தியாயம் 39வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. உமர் ஃபாரூக், பொள்ளாச்சி, கோவை தெற்கு மாவட்டம். இறை மறுப்பாளர்களின் செயல்கள் பாலைவனத்தின் காணல் நீரை போலாகும். தாகத்தில் இருப்பவன் அதை தண்ணீர் என்றே கருதுவான். இறுதியில் அவன் எதை அடையும் போது அங்கு எதையும் காண மாட்டான். அல் குரான் 24வது அத்தியாயம் 39வது வசனம். நம்மோடு அஸ்கர் அவர்கள் முதல் சுற்றை நிறைவு செய்து 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள். இப்போ நீங்க 2வது ரவுண்டுக்கு போறீங்க. இந்த 2வது ரவுண்டில் 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விகள் உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் 50-50 ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்கான பதிலை நீங்கள் சரியாக சொல்லலாம். போலாமா? போகலாம். எப்படி பார்க்குறீங்க? 8 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? திங்க் பண்ணி சொன்னீங்களா? படித்தது வச்சு சக்கர சொல்லிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய கிருபையில ஈஸியாக இருந்துச்சு சொல்கிற அளவுக்கு. 3 கேள்விகள் அடுத்த சுற்று. உங்களுக்கான 9வது கேள்விகள் மானிட்டரில் பாருங்கள். பத்ர் போர் எந்த நாளில் நடந்தது? ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏ ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 15வது நாள் வியாழக்கிழமை, பி ஹிஜ்ரி 2 முஹர்ரம் மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை, சி ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, டி ஹிஜ்ரி 2 துல்ஹஜ் மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல் குரான் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். பத்ர் போர் நடந்த நாள் ஆப்ஷன் சி ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17வது நாள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சின்ன தடுமாற்றம் இருக்கு, நல்லா யோசிச்சுக்குங்க. இப்போ கூட நீங்கள் நிகழ்ச்சியிலேருந்து வெளியிலே போகலாம்னா வெளில போய்க்கலாம், இல்லை 50-50 ஆப்ஷன் இருக்கிறது. ஆப்ஷன் சி ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17வது நாள். சி சி ஆப்ஷன் சி. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்.
தவறான விடையாக இருந்தால் வெளில போயிருவீங்க. இதுவரை மிக சிறப்பாக இருந்த அஸ்கர் அலி அவர்கள் சரியான பதிலை சொல்லி 10வது கேள்விக்கு செல்கிறார். பத்ர் போர் எந்த நாளில் நடந்தது? ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நடந்தது. இதற்கான ஆதாரம் ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆதாரம் தபகாத்து இப்னு சாத் பாகம் 2 பக்கம் 20. இதுவரை 9 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி சகோதரர் அஸ்கர் அவர்கள் TNTJ வெளியீடான அல் குர்ஆன் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். அடுத்து அவருக்கான 10வது கேள்வி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்தரை யாரை குறித்து எச்சரித்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தாரை யாரை குறித்து எச்சரித்தார்கள்? ஏ ஃபிர்அவுன், பி யகுசூஸ் மக்சூஸ், சி தஜ்ஜாலை, டி காரூன். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்தாரை யாரை குறித்து எச்சரித்தார்கள்? நீங்க கேள்வி தெரியல அப்படின்னா 50-50 ஆப்ஷன் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். இன்னும் 30 செகண்டுக்கு யோசிச்சு பாருங்க. எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் சி தஜ்ஜாலை குறித்து. ஆப்ஷன் சி தஜ்ஜாலை குறித்து. லாக் பண்ணிக்கலாமா? 50-50 ஆப்ஷனை பயன்படுத்திக்கிறீங்களா? தவறான சொல்லி விடை சொன்னீங்கன்னா வெளில போயிருவீங்க. இன்னும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தஜ்ஜாலை குறித்து தான். லாக் பண்றீங்க? கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். உங்களுடைய டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நல்லா வந்தீங்க. நீங்க 10வது கேள்விக்கு இப்படி சரியான பதிலை சொல்லி சகோதரர் 1000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5614வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே எழுந்து நின்று அல்லாஹ்வை அவனது தகுதிக்கேற்ப போற்றி புகழ்ந்துவிட்டு தஜ்ஜாலை பற்றி பின்வருமாறு பேசினார்கள். அவனை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். எந்த இறை தூதரும் அவனை குறித்து தம் சமுதாயத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்தாரை அவனை குறித்து எச்சரித்தார்கள். ஆயினும் நான் அவனை பற்றி வேறெந்த இறை தூதரும் தம் சமுதாயத்தாருக்கு சொல்லாத ஒரு விவரத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். அவன் ஒற்றைக்கண்ணனாவான். வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் ஒற்றைக்கண்ணன் அல்லன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆதாரம் முஸ்லிம் 5614. இதுவரை நீங்கள் 10 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 1000 ரூபாயை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு கேள்வி தான் இருக்கு. அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் 50-50 ஆப்ஷனை பயன்படுத்தணும். பயன்படுத்தலைன்னா அந்த ஆப்ஷன் வேஸ்டா போயிடும். சரியா? உங்களுக்கான 11வது கேள்வி. மறுமை நாளில் இறுதியாக கணக்கு தீர்க்கப்படும் இடம் எது? உங்களுக்கான ஆப்ஷன் மஹ்ஷர் மைதானம், நரகத்தில், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையுள்ள ஒரு பாலம், டி சொர்க்கத்தில். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். சரியான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் 2000 ரூபாய் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும். பாதியிலேயே நீங்கள் வெளியேறினீர்கள் என்று சொன்னால் கிடைத்த பரிசோடு வெளியே செல்வீர்கள். தவறான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்ற பரிசுகள் எல்லாம் 0வாக போய்விடும். எல்லாம் சொல்லி. ஆப்ஷன் சி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம். உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்கள் பயன்படுத்தலைன்னா அடுத்ததில் பயன்படுத்த முடியாது. தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் வெற்றி பெற்ற 1000 ரூபாயும் கொடுத்த அன்பளிப்பையும் இழந்து விடுவீர்கள். நல்லா பயன்படுத்திங்க, நல்லா சொல்லிங்க. கேள்வியை படிச்சிட்டீங்களா? படிச்சிருக்கேன், ஹதீஸில் படிச்சிருக்கிறேன். ஆப்ஷன் சி தான் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம். அங்கே தான் கணக்கு தீர்க்கப்படும். அஸ்கர் அவர்கள் மீண்டும் மீண்டும் சரியான பதில் சொல்லி இந்த போட்டியில் போட்டியாளராக நீடித்துக் கொண்டிருக்கின்றார். மறுமை நாளில் இறுதியாக கணக்கு தீர்க்கப்படும் இடம் எதுவென்று சொன்னால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள பாலம். இதற்கு ஆதாரம் புகாரியில் 6535வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்தின் பாலத்திலிருந்து தப்பி வரும்போது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அங்கு உலகில் வாழ்ந்தபோது அவர்களுக்கிடையே நடந்த அநீதிகளுக்காக சிலரிடமிருந்து சிலர் கணக்கு தீர்த்து கொள்வார்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி. ஆதாரம் புகாரி 6535.
இதுவரை நம்மோடு 11 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 2000 ரூபாயை சகோதரர் அஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர் அந்த 50-50 ஆப்ஷன்கிறத பயன்படுத்தல நீங்க, ஆனா அந்த ஆப்ஷன் உங்களை விட்டு சென்று விட்டது. இதுவரை சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கோவை மாநகரத்திலிருந்து வந்திருந்த சகோதரர் அஸ்கர் ஆசிப் அவர்கள் 11 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 2000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். அவருக்கான 3வது சுற்று தொடங்குகிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.